This video for how to deny the external storage like USB or a hard disk. First you need to plug in the USB storage. இப்போ உங்களால் இந்த பென்ட்ரைவ் ஆக்சஸ் பண்ண முடியாது because currently we did not apply the any policy. Open the edit group policy. Click the computer configuration and below the administrator template and click the system. Now find the removable storage access option. இப்போ உங்களால் நிறைய பாலிசியை பார்க்க முடியும். ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் என்ன பாலிசி போட போகிறதோ ஒன்லி ரீட் ஆக்சஸ் மட்டும் நம்ம டினை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கிளிக் த ரிமூவபிள் டிஸ்க் டினை ரீட் ஆக்சஸ் ஆப்ஷன். ஸோ அந்த பாலிசி நம்ம எனேபிள் பண்ணுறோம். கிளிக் எனேபிள், அப்ளை அண்ட் ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாலிசி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த டிவைஸ் வந்து ரிமூவ் பண்ணி தான் போயிடும். ரீப்ளேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாலிசியும் ஒர்க் ஆகும். இப்போது இந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணி ரீப்ளேட் பண்ணுறேன். இப்போ அகைன் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஆக்சஸ் டினைடு அப்படி டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ பாலிசி வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிமூவபிள் டிஸ்க் டினை ரைட் ஆக்சஸ். ரீட் பண்ண முடியும் பட் ரைட் பண்ண முடியாது. ரைட் மீன்ஸ் எடிட், ஒரு ஃபைல் ஆட் ஆர் டெலிட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த பாலிசி போட போகிறோம். ஸோ இப்போ அந்த பாலிசி வந்து நாட் கான்ஃபிக் லைக் டிசேபிள் பண்ணிட்டு இப்போ இந்த பாலிசி வந்து எனேபிள் பண்ண போகிறோம். சேம் ஒரு பாலிசி நீங்கள் ரொம்ப ரிப்ளேட் பண்ண மட்டும் அந்த பாலிசி இருக்காங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் ஆகணும். இப்போ பாலிசி எதுவும் போடலை. இப்போ ரைட் ஆக்சஸ் டினை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி தான் ரிமூவபிள் டிஸ்க் டினை ரைட் ஆக்சஸை கிளிக் பண்ணி அந்த பாலிசியை எனேபிள் பண்ணுறேன். கிளிக் எனேபிள், அப்ளை அண்ட் ஓகே. இப்போ அந்த பாலிசி எனேபிள் ஆகிருக்கு. சேம் அதே தான் பென்ட்ரைவை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். சேம் அதே தான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் உங்களுக்கு ஒன்லி வியூ தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு ஃபைல் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பர்மிஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி வியூ தான் பண்ண முடியும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகாது. இது மெத்தட் 2. அது மெத்தட் 1. சேம் அதுக்கு நாட் கான்ஃபிக் கொடுத்தா நம்ம அடுத்த பாலிசி எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு வாட்டி பாலிசி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் பென்ட்ரைவை ரீப்ளேஸ் பண்ணால் தான் ஒரு கரெக்டாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அதுவே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும் இந்த பென்ட்ரைவ். இந்த பாலிசி எதுவும் போடலை. ஸோ அதனால் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகிடும். ஏன்னா இப்போ எந்த பாலிசி அப்ளை இல்லை. இப்போ தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டினை ஃபுல் ஆக்சஸ். அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவ் ஆர் ஹார்ட் டிஸ்க் ப்ளக் பண்ணாலே உங்களுக்கு டோட்டல் ஆக்சஸ் ஆகாது. ரீட் ரைட் அதுக்கு எனேபிள் பண்ணுறோம். கிளிக் பண்ணிடுறோம். சேம் எனேபிள் அண்ட் ஓகே. இப்போ எனேபிள் ஆச்சு. சேம் அஸ் ரீப்ளேஸ் த பென்ட்ரைவ். ஸோ உங்களுக்கு பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ் சைஸ் கூட காட்டாது உங்களுக்கு டினைடு. ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன காட்டுனா உங்களுக்கு பென்ட்ரைவ் சைஸ்லாம் காட்டும். உங்களை உள்ளே போக முடியாது, ரீட் பண்ண முடியாது. செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், ரைட் ஆக்சஸ் என்ன பண்ணுவோம். உங்களை பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ் பார்க்க முடியும், உள்ளே போக முடியும், பட் எடிட் பண்ண முடியாது. ஆக்சஸ் மீன்ஸ் ரீட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாது. தேர்ட் ஆப்ஷன் அந்த பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ் எதுவுமே வியூ பண்ண முடியாது. டேரெக்டாக ஆக்சஸ் டினைடு அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. பென்ட்ரைவ் ஆர் யூஎஸ்பி ஆர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை லாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த 3 மெத்தடில் யூஸ் பண்ணி லாக் பண்ணலாம்.